இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தலைவர் பொறுப்பேற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம். எனக்குலாம் வேணாம். எனக்கா? ஆமாம். எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான். கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்கு அவனுக்கு? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவம் சொல்லியே பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன், கலந்து நல்ல ஆர்வம் வேணும், நல்ல திறமையா வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருளை போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். பண்ணி நீ பண்ணி. சரியா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. பாமகவில் குறிப்பாக நிறுவனருக்கும் அந்த கட்சியின் தலைவருக்கும் இடையே அதிகார மோதலாக தற்போது வெளிப்படையாக பொதுவெளியில் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான தொடர் நேரலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ், முன்னதாகவே நம்ம நாடாளுமன்ற எலெக்ஷன்லையும் அலையன்ஸ் அப்போ இவங்களுக்கு பிரச்சனையா 2 பேர்த்துக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இளைஞரணி தலைவராக முகுந்தன் நியமிக்கப்படுவதற்கு தான் அன்புமணி எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. அதற்கு அடுத்தடுத்து அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ முகுந்தனை எதற்காக அவங்க நியமிக்க கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அது தொடர்பான கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணிட்டு இருந்தீங்க. அது தொடர்பான விவரங்களை தற்போது பகிர்ந்து கொள்ளலாம். கனிமொழி, இந்த நியமனத்திற்கு எதிர்ப்பு எழ காரணம், அதாவது அன்புமணி இந்த நியமனத்திற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறார். காரணம், இந்த முகுந்தன் யார் என்றால் அன்புமணியினுடைய அக்கா மகன். அன்புமணிக்கு காந்தி என்ற ஒரு அக்கா இருக்கின்றார். அந்த காந்தியினுடைய மகன் தான் இந்த முகுந்தன் பரசுராமன். இந்த முகுந்தனை கட்சிக்குள் கொண்டு வந்தால் ஏற்கனவே அப்பா மகன் மருமகள் என்று குடும்ப கட்சியாக இருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதை இன்னும் ஆணித்தரமாக அடித்து கூறக்கூடிய வகையிலே அமைந்துவிடும். இவரை அக்கா மகனை கட்சிக்குள் கொண்டு வரக்கூடாது என்பது அன்புமணியினுடைய எண்ண ஓட்டமாக இருக்கிறது. அதைவிட மிக முக்கியமாக முகுந்தன் வரதராஜன் இந்த கட்சிக்கு ஒரு 4-5 மாதங்கள் தான் ஆகிறது என அன்புமணி சொல்கிறார். நாம் விசாரித்த போது அவர் மார்ச் மாதத்தில் கட்சிக்குள் வந்ததாக தெரிகின்றது. சமூக ஊடக பேரவையினுடைய மாநில செயலாளராக அவர் செயல்பட்டு வருகின்றார். எனவே கட்சிக்கு வரும்போதே அவருக்கு மாநில பொறுப்பு கொடுப்பது, அதுவும் வந்த 4-5 மாதங்களில் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பான இளைஞரணி தலைவர் பொறுப்பை கொடுப்பது. நமக்கு தெரியும், ஒவ்வொரு கட்சியிலும் இளைஞரணி பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தளத்திற்கு கட்சியை நகர்த்தி செல்வது அந்த பொறுப்பாகத்தான் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு பொறுப்பை கட்சிக்காக உழைத்த, கட்சிக்காக சிறைக்கு சென்ற, போராட்டங்களில் கலந்து கொண்ட எத்தனையோ மூத்த நிர்வாகிகள் இருக்கும் போது நேற்று கட்சிக்கு வந்தவருக்கு கொண்டு அவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுப்பது ஏற்புடையதல்ல. அவர் கட்சியில் இணைந்து பல பணிகளை ஆற்றட்டும், அதன் பிறகு அவருக்கு படிப்படியாக பல்வேறு பொறுப்புகளை வழங்கலாம் என்பது அன்புமணியினுடைய கூற்றாக இருக்கிறது. ஆனால் மருத்துவர் ராமதாஸ், அதாவது பாமகவினுடைய நிறுவனர், அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது நான் உருவாக்கிய கட்சி, நான் போடுவதுதான் பொறுப்பு, இந்த பொறுப்பில் நான் இவரை நியமிக்கிறேன். இனி பாமகவினுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் பரசுராமன் தான் இருப்பார். இதை ஏற்றுக்கொள்பவர்கள் கட்சியில் இருங்கள், இல்லாவிட்டால் கட்சியை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்று அன்புமணிக்கும் சேர்த்தே அவர் குறிப்பிடுகின்றார். இதனால் கோபமுற்ற அன்புமணி அருகில் இருக்கக்கூடிய மைக்கை எடுத்து, பனையூரில் நான் ஒரு கட்சி அலுவலகம் திறந்துள்ளேன், என்னை சந்திக்க விரும்புபவர்கள் அங்கே சந்தியுங்கள், என்னை அங்கே பாருங்கள் என்று சொல்லி அவர் முகவரியும் தொலைபேசி எண்ணும் கூட மேடையிலேயே அறிவிக்கின்றார். தந்தை மகன் இடையே பனிப்போர் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்போது அந்த பிரச்சனை என்பது வெளிப்படையாகவே வெளிவர தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் தான் நம் தவறான ஒரு முடிவை, கூட்டணியை எடுத்து விட்டோம், இது போன்ற தவறுகள் சரி செய்யப்படும் என்ற ரீதியிலும் மருத்துவர் ராமதாஸ் பேசியிருந்தார். இது தற்போது ஒரு பெரும் பரபரப்பையும் அரசியல் ரீதியாக பெரும் கருத்துக்களையும் இது ஏற்படுத்தியுள்ளது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.